அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் நினைத்தது நடக்க வராகியம்மன் பூஜை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைய காலத்தில் பலராலும் பரவலாக வணங்கக்கூடிய தெய்வமாக வராகியம்மன் திகழ்கிறார். ராஜராஜேஸ்வரியோட காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய சப்த கன்னிகளில் 5வது கன்னியாக திகழக்கூடியவர் தான் வராகியம்மன் என்பதால் வராகியம்மனுக்கு பஞ்சமுகி என்ற பெயரும் இருக்கிறது. இப்படிப்பட்ட பஞ்சமுகி அம்மனை நாம் எந்த முறையில வழிபட்டா நாம நினைச்சது நடக்கும் அப்படின்ற பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம பண்ணிடுங்க. இப்ப வாங்க நம்ம தொடர்ந்து வீடியோக்குள்ள பயணிக்கலாம். பொதுவா வராகியம்மனை வழிபடணும் நினைக்கிறவங்க தேய்பிறை பஞ்சமி திதியில வழிபாடு பண்ணுவாங்க. வராகியம்மனை நினைச்சு காலையில எழுந்து சுத்தமா குளிச்சு முடிச்சுட்டு விரதம் இருந்து மாலை நேரத்துல பக்கத்துல இருக்கிற வராகியம்மன் கோவிலுக்கு போய் அபிஷேக ஆராதனைகள்ல கலந்துக்கிட்டு வீட்டுல இருக்கிற வராகியம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவாங்க. இது பொதுவான வழிபாட்டு முறைங்க. இதே நாம நினைச்ச காரியம் நினைச்சபடி நடக்கணும் அப்படின்னு வராகியம்மனுடைய அருள் பரிபூர்ணமா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்காக நாம கூடுதலாக மந்திரங்களை உச்சாடல் பண்ணணும். இப்படி நாம பூஜையை செய்யறதுக்கு முன்பாக முதல்ல விநாயக பெருமானை மனதார நினைச்சு அவருக்கு ஒரு அருகம்புல்லை சாற்றி அவரை குருவாக ஏத்துக்கிட்டு 11 ரூபாயை அவரோட பாதங்கள்ல வச்சுட்டு பூஜையை நல்ல விதமாக தொடங்கி முடிக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கணும். இந்த வழிபாட்டை தேய்பிறை பஞ்சமி திதி அன்னைக்கும் நீங்க பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமைகள்லயும் பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமைகள்ல செய்யறதா இருந்ததுன்னா அன்றைய தினம் அசைவம் சாப்பிடுறத முற்றிலுமா தவிர்த்துடுங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு 9 மணில இருந்து 10 மணிக்குள்ள இந்த வழிபாட்டை நீங்க செஞ்சு முடிச்சிடணும். வீட்டுல வராகியம்மன் படமோ சிலையோ இருந்ததுன்னா அந்த படத்தை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. அடுத்ததா வராகியம்மனுக்கு பிடித்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வைங்க. அதுக்கப்புறம் வராகியம்மனுக்கு தீபம் ஏத்தணும். ஞாயிற்றுக்கிழமையில இந்த பூஜையை செய்யறதா இருந்ததுன்னா ஒரு தேங்காயை எடுத்து உடைச்சு அதுல இருக்கிற தண்ணீரை செடிகள்ல ஊத்திட்டு ஈரம் இல்லாம தொடச்சிட்டு அதுல சுத்தமான நெய்யை ஊற்றி திரி போட்டு தீபம் ஏத்துங்க. இதே இந்த வழிபாட்டை தேய்பிறை பஞ்சமி திதிகள்ல செய்யறதா இருந்ததுன்னா புதுசா வாங்கின அகல் விளக்குகளை எடுத்து வச்சு அதுல இழுப்ப எண்ணெயை ஊத்தி தீபம் ஏத்தணும். இப்படி தீபம் ஏற்றும் போது தீபமானது வடக்கு பார்த்த மாதிரியோ அல்லது கிழக்கு பார்த்த மாதிரியோ இருக்கணும். வராகியம்மனுக்கு மிகவும் பிடித்தமான நிறமாக பச்சை நிறம் திகழுது. அதனால நாம வராகியம்மனை நினைச்சு வழிபாடு செய்வதா இருந்தா வெறும் தரையில அமராம பச்சை நிற துணியை விரித்து அதுக்கு மேல உட்கார்ந்துதான் வழிபாட்டை மேற்கொள்ளணுங்க. தீபம் வடக்கு பார்த்தபடி இருந்ததுன்னா நாம கிழக்கு பார்த்தபடி அமரணும். தீபம் கிழக்கு பார்த்தவாறு இருந்ததுன்னா நாம வடக்கு பார்த்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் வராகியம்மனின் மந்திரமான ஓம் வராகமுகி வித்மகே ஆந்திராசனி தீமகி தன்னோ யமுனா பிரச்சோதயாத் இப்படின்ற மந்திரத்தை 1008 முறை உச்சரிக்கணும். அதுக்கப்புறம் கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி நம்மளுடைய வேண்டுதலை சொல்லி வழிபாட்டை நிறைவு செய்யணும். இப்படி தொடர்ந்து 5 முறை நாம வழிபாடு செய்தோம்னா நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேற்றுவாங்க வராகியம்மன். ஞாயிற்றுக்கிழமை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை தான் செய்யணும். பஞ்சமி திதியில செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா தொடர்ந்து பஞ்சமி திதியில தான் செய்யணும். ஆகவே வராகியம்மனுடைய இந்த மந்திரத்தை நாம உச்சாடல் பண்ணி உருவேற்றிட்டோம்னா வராகியம்மன் நாம என்ன நினைச்சோம் அதை கண்டிப்பான முறையில செஞ்சு முடிப்பாங்க. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாங்க. என்ன சொந்தங்களே, வராகியம்மனை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். அதோடு கூடவே வராகியம்மனை எப்ப வழிபடணும், எந்த திதியில வழிபடணும் அப்படிங்கறத நீங்க இந்த வீடியோ வாயிலாக நல்லாவே புரிஞ்சிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த மாதிரி இன்னைக்கு கடைபிடிக்க முடியல அப்படின்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து நீங்க தொடங்குங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க தொடங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அதாவது 5 ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்க தொடர்ந்து இதை பண்ணியாகணும் இந்த பூஜையை. சரிங்களா? அதே மாதிரி பஞ்சமி திதியில நீங்க தொடங்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய 5 பஞ்சமி திதிகள்ல நீங்க இதை பூஜையை பண்ணியாகணும். அதை மட்டும் கொஞ்சம் நினைவுல வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்க நினைச்சத நல்லபடியாகவே நடத்தி தருவாங்க வராகியம்மன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்க மனசுல விதைச்சிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் மனதை கவர்ந்திருந்ததுனா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் வராகியம்மன் வழிபாட்டை நீங்க இதுக்கு முன்னாடியே மேற்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? அதை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்ததாக இந்த 5 ஞாயிற்றுக்கிழமை நீங்க முயற்சி பண்ணி பார்த்துட்டு வராகியம்மனை வழிபட்டு பார்த்துட்டு அதனுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இதே மாதிரியான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி, வணக்கம்.